திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதில் ஆண்டவர் இயேசு மனிதர்களோடு பேசின சுகமளிக்கும் வார்த்தைகளை பற்றியும், இதமான ஆறுதல் தரும் வார்த்தையை பற்றியும், சமாதானம் கொடுக்கும் வார்த்தையை பற்றியும் நாம் கற்றுக்கிட்டோம். கூடவே நாம் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசணும், நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும், நம்முடைய சொற்கள் எப்படி இருக்கணுன்றதையும் நாம் கவனித்தோம். வார்த்தைகள் உயிர்ப்பிக்கணும் அதை கேட்கும்போது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் கிருபை பொருந்தினதாக உங்கள் வார்த்தை இருக்கட்டும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். விவேகி குளிர்ந்த மனம். விவேகின்னா என்ன? விவேகம்னா என்ன? முன்கூட்டியே இன்னது பேசணும், இது என்ன விளைவு வரும் அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டி கவனித்து நிதானித்து பேசுறது, அதான் விவேகம். வேகமாக பேசுறது வார்த்தையெல்லாம் மதியனத்தையெல்லாம் மொத்தமாக கொட்டிடும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நிதானித்து பேசுவது தான் விவேகம். குளிர்ந்த மனம் உள்ளவன். ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு குளிரும் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அவர்கள் இருதயத்தை குளிர்விக்கணும். அது விவேகமுள்ள வார்த்தையாக இருக்குமானால், நாமும் குளிர்ந்த மனமுள்ளவர்களாக இருந்தால் நம்மக்கிட்ட இருந்து போகிறது இருக்கும். எரிச்சலோடு இருக்கிறவருடைய வார்த்தை எரிச்சலாக தான் போய் வெளியே சேரும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நான் தரித்து கொண்டிருந்தால் சாந்தமுள்ள. இப்போ உங்ககிட்ட சத்தியம் என்ன, இந்த வசனம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, ஆவியார் என்ன சொல்கிறாரு? சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட விசாரிக்கிறவங்ககிட்ட அப்படி சொல்லுங்கன்றார். அப்போது ஒரு வார்த்தை மிக சரியாக பிறருக்கு ஜீவன் அளிப்பதாக இருக்கணும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப விலை மதிப்பானது, மாற்றங்களை பெரிய அளவுக்கு செய்யக்கூடியது. உலக புரட்சிகளை பார்த்திங்கன்னா புரட்சியாளர்களுடைய வார்த்தைகள் தான் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த உலகத்திலேயே வரலாற்றில் ஏற்படுத்தியதை பார்க்குறோம். அப்போ நம்முடைய வார்த்தைகள், தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? கவனிப்போம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். உலகத்தின் எந்த மூலையிலே நீங்கள் இருந்தாலும், எந்த கோடியிலே நீங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும், இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையினால் நீங்கள் தொடப்பட வேண்டும். இந்த நாளிலே ஒரு சொல், ஒன் வேர்ட் என்ற தலைப்பில் இந்த தொடரை நாம் கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசின ஒரு சொல் மனிதர்களை மாற்றியது. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மத தலைவர்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், பாபாக்கள், சாமியார்கள், இவர்களையெல்லாம் நான் படித்து பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத காரியத்தை இயேசுவிடத்தில் நீங்கள் கவனிக்கலாம். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய நோய்களை சுமக்கிறவராக இருக்கிறார். சில சமயங்களில் இந்த பாம்பு கடிச்ச ஆளை இன்னொரு ஆளு அந்த கடிப்பட்ட வாயில தன்னுடைய வாயை வைத்து அந்த விஷத்தை வாயால உறிஞ்சி துப்பி விடுவதை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா புத்திசாலி துப்பதான் செய்வான். யாராவது அந்த பாம்பின் விஷத்தை உறிஞ்சி தனக்குள்ள ஏற்றிக்க மாட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் போது, ஒரு சுகத்தை கொடுக்கும் போது, அவைகளை தன்னுடைய சரீரத்துக்குள்ளே அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தார், வியாதிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தார், நோய்களை சுமக்கும்படியாக வந்தார். When he heals a man, he receives the infirmity into his own body. இதாங்க ஆச்சரியமான ஒரு விஷயம். இயேசுவை போல பேசினவனும் இல்லை, இயேசுவை போல சுகம் கொடுத்தவனும் இல்லை. அவர் ஒருவரே. அவருடைய வார்த்தை மட்டுமே நம்மை சுகமாக்கும். மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், இயேசு கப்பர்நாகுமிலே செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் படிக்கிறோம். கப்பர்நாகும் என்பது ஒரு துறைமுக பட்டணம்.
அது ரோமர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கண்டோன்மெண்ட். அங்கே ரோமர்களுடைய இராணுவம் இருந்தது. கிரேக்கர்கள் அங்கே ஆசிரியர்களாக இருந்தாங்க, வியாபாரிகளாக இருந்தாங்க. யூதர்கள் ஏராளமாக அங்கே குடியிருந்தாங்க. ஆக கப்பர்நாகும்ல 3 மொழி பேசக்கூடியவர்கள், 3 கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், 3 இறை நம்பிக்கை உடையவர்கள் அந்த பகுதியில் இருக்காங்க. இங்கே ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரணத்தினால அவன் உடல் பாதிக்கப்பட்டு அவனுடைய கை கால்கள் விழுந்து விட்டது. ஆங்கிலத்தில் பெராலிட்டிக் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த பக்கவாத நோய் என்பது உடல் மேல இருக்கிற எலும்புகளாலோ நரம்புகளாலோ தோலாலோ வந்த நோய் அல்ல. அவனுடைய மூளையில ஏற்பட்ட ஒரு சிதைவினால் ஏற்படுகிற நோய். பக்கவாதம் என்பது மூளைக்குரிய நோயாக இருக்கிறது. அந்த மூளையில அந்த சமிகள் எழுந்து விடும்போது ஒரு பக்க கால் கை அல்லது 2 பக்க கால் கை இவைகள் செயலிழந்து விடும். அந்த மாதிரி ஒரு ஆள் விழுந்துட்டான்னா பார்வை இருக்கும், கேட்கும் திறன் இருக்கும், ஜீரணம் கூட இருக்கும். ஆனா கை கால்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மரத்து போன ஒரு கட்டை போல அவன் இருப்பான். சகோதரர்களே, இந்த மனிதனை அவனுடைய நண்பர்கள் இயேசு போதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிறிய வீட்டுக்கண்ட கொண்டு வராங்க. அந்த காலத்தில் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 3000 சதுரடியில பெரிய வீடுகள் கிடையாது. மனிதர்கள் அதிகமாக ஒரு வீட்டை பெரியதாக கட்டினால் ஒரு 50 பேர் கூடுற அளவு தான் கட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள இயேசு போதித்துக் கொண்டிருக்கும் போது 4 பேர் இந்த ஆளை தூக்கிட்டு வராங்க. அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. காரணம், அந்த வீடு அடைத்து கொண்டிருக்கிறது. இயேசு அவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். இதை நீங்க கவனிக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்து மேடையில மைக் பிடிச்சிட்டு பேசுறவர் அல்ல. அதாவது மனிதர்களுடைய நெருக்கத்துல அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறவராக இருக்கிறார். மலையில நின்றுட்டு கையாற்றுறவர் அல்ல. மனிதர்கள் மத்தியில் நின்று அவர்களை தொடுகிறவராக இருக்கிறார். தூரத்தில் நின்று சுகம் அனுபவிக்கிறவர் அல்ல. அவர் அருகில் இருந்து அவளுடைய வேர்வை நாற்றங்களை உணரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மனிதரிலும் மனிதராக வந்தார். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். மார்க் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திலே வந்தார்கள். 4 பேர் ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில பழமொழியாக பேசுவது அது என்னன்னா, உனக்கு ஒரு 4 பேர் வேணும், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செத்த மனிதனை அடக்கம் செய்வதற்கு, தூக்கி செல்வதற்கு, அந்த பாடி எடுத்து செல்வதற்கு 4 பேர் தேவை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு 4 பேர் இருந்தா பல விஷயங்கள உதவியா இருக்கும். 4 பேர் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த தமிழ் பாருங்க, திமிர் வாதக்காரன். வாதம் என்றால் ஒரு நோய் என்ற அர்த்தம், அதாவது விளங்காம இருக்கிற நோயின் அர்த்தம். இந்த இடத்துல அசைக்க முடியாத நோய் என்பதற்காக அந்த காலத்துல மொழிபெயர்த்தவங்க திமிர் என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இது ஒரு பக்கவாதம். இந்த வாதத்துல இருக்கிற இந்த மனிதனை நேசிக்கிற 4 பேர் இருந்தாங்க. பாருங்க, அந்த மனிதனால சாப்பிட முடியாது, அவனால எதுவுமே செய்ய முடியாது, இயற்கை உபாதைகளை செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஆள் தேவை. உங்க வீடுகளில் கூட ஒரு தாயை தகப்பனோ ஏதோ ஒரு குழந்தையோ இந்த மாதிரி ஒரு பெராலிட்டிக் கண்டிஷன், ஒரு பக்கவாதத்தில் ஏற்பட்டா வருஷக்கணக்கில் அவனை படுத்த நிலையிலேயே எல்லாத்தையும் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்துடுவாங்க, வெறுத்துருவாங்க மக்கள். ஆனால் இந்த மனிதனிடத்தில் அன்பு கூறக்கூடிய 4 பேர் இருந்தாங்க. இந்த 4 பேரும் அவனை அந்த படுக்கையோடு தூக்கிட்டு இயேசுவண்ட வராங்க. சகோதரர்களே, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் தீக்குச்சி இல்லைன்னா பக்கத்து வீட்டில் தீக்குச்சியை தேடுவோம். நம்ம வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் கேட்போம். இது மனிதனுடைய வழக்கம் தான்.
மனிதர்கள் எப்போதும் முயற்சி செய்யறாங்க. ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க, பயன் இல்லைன்னா இன்னொரு டாக்டர் கிட்ட போறாங்க. அதாவது ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு, பட்டணத்தை விட்டு ஒரு பட்டணத்துக்கு, ஒரு மாநிலத்தை விட்டு மாநிலத்துக்கு, ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு கூட ஒரு சுகத்துக்காக மக்கள் போவது வழக்கம். ஆனால் இங்கே கப்பர்நாகும்ல ஒரு மனிதன், அது ரொம்ப தூரம் ஒன்றும் தூக்கிட்டு போல, இயேசு அருகிலே இருந்ததுனால அவரை சந்திக்கும்படி கட்டளோடு தூக்கிட்டு போறாங்க. இந்த 4 பேர் வந்து இயேசுனிடத்துல ஒரு மெசேஜ் சொல்லி, ஐயா இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கல. அது மாதிரி நீங்களும் நானும் கூட ஒரு மெசேஜ் கேட்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது, சொல்றவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நாம் இயேசுடைய வரணும், இயேசுனிடத்துல நம்முடைய இருதயத்தை திறந்து காண்பிக்கணும், நம்முடைய மனதை தாழ்த்தணும். அதாவது you cannot ask someone to pray for you. It is better you pray for yourself. உனக்காக நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்க, உனக்காக நீ தேவனை தேட, உனக்காக தேவனிடத்துல வருந்த நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் சகோதரனே. இந்த மனிதர்கள் தூக்கி வந்தப்போ அந்த வீட்டுக்குள்ள போக முடியல, சுத்தி சுத்தி வந்தானுங்க, வேற வழியே இல்லை. என்ன செய்தாங்க, அந்த வீட்டுக்கு மேலே ஏறி அந்த கூரையை பிரித்து அந்த கூரையினுடைய ஓட்டை வழியாக அந்த கட்டிலை அப்படியே கயிறில் கட்டி கீழே இறக்க ஆரம்பிச்சாங்க. இதை 4வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். மார்க் 2:4. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கும் படுக்கையை இறக்கினார்கள். நீங்க இருக்கிற உங்க வீட்டில் ஓட்டை போட்டு கட்டிலோடு ஒரு ஆளை கயிறில் கட்டி உள்ள இறக்குனா என்ன ஆவீங்க? நீங்க எப்படி நினைப்பீங்க? என்னென்ன யோசிப்பீங்க? எவ்வளவு கோபம் வரும், அல்லது எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க? சகோதரர், நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டிலுக்கு சமமா இருக்கு. அவர் லைஃப் இஸ் வெரி மச் லைக் ஏ காட். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, போர்த்தி கொள்ள போர்வையின் அகலம் போதாது. பல முறை நான் ரயில் பயணங்கள்ல இருந்திருக்கேன். ரயில்ல நெருக்கடியான சூழ்நிலையில போகும்போது கால் நீட்டி படுக்க முடியாது. சில சமயங்கள்ல நம்ம கையில் இருக்கிற டவல் எடுத்து ஒரு முகத்தை வரைக்கும் தான் மூடிக்கொள்ள முடியும், கையை தான் மூட முடியும், காலெல்லாம் மூட முடியாது, ஏன்னா பெரிய போர்வை இல்லை. ஆக இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையாகிய ஒரு கட்டில் இருக்க, அது கால் நீட்டத்துக்கு போதல. போர்வையாகிய ஒன்று இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையை மூடிக்கொள்ள போதல. So we are very uncomfortable. அதாவது இருந்தும் பயனில்லாம அவசரப்படுறோம் இல்லையா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆகவே ஒரு சுகமான ஒரு கட்டில் நமக்கு தேவை, ஒரு சுகமான ஒரு போர்வை நமக்கு தேவை. அதனால நமக்கு ஒரு சுகமான இரவு உறக்கம் ஏற்படும் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல கட்டில் தேவை, நல்ல ஒரு போர்வை தேவை. அப்பதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் இந்த மனிதன் பாருங்க, கட்டில் இருக்கு, போர்வை கூட இருந்திருக்கும், ஆனா அவனால காலே நீட்ட முடியாது. அதான் பிரச்சனையாங்க. அவனுக்கு போர்வை இருக்கும், அதை எடுத்து அவனால போத்திக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய வியாதி எப்படி. ஆக அந்த மனிதனை இன்னொருத்தர் வந்து காலை நீட்டி வச்சாதான் முடியும், இன்னொருத்தர் வந்து அவன் மேல போத்தனா தான் முடியும். இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவன் இருக்கான். இப்போ அந்த கூரையை பிரித்து விட்டு அந்த கட்டில அப்படியே இறக்குறாங்க. இயேசு அதை பார்க்கிறார். இந்த இடத்துல இந்த உலகத்தில் இருக்கிற பாபா, சாமியாருங்க, மெய்ஞானிங்க, அறிவாளிங்க எவனாவது ஒருத்தங்க இருந்தா குதிப்பான், குதிச்சு கோபப்படுவான் இல்லையா? ஆனா இயேசுநாதர் வேற மாதிரி பார்க்கிறார். அதாவது அந்த கட்டிலை பார்க்கிறார், கட்டில் இருக்கிற மனிதனை பார்க்கிறார், அந்த மனிதனை கயிற்றின் வழியாக இறக்கி கொண்டிருக்கிறார்களே மேல 4 பேர், அந்த 4 பேரையும் சேர்த்து பார்க்கிறார். எப்படி மின்சாரத்தை தொட்டால் மின்சாரம் நம்ம மேல பாயுமோ, அது மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய கண்களில கட்டில் இருந்த மனிதனோடு சேர்ந்து அந்த 4 பேரையும் சேர்த்து பார்க்கிறார். இப்ப 5 பேரை அவரால் பார்க்க முடியுது. அந்த 5 பேருடைய மனதை அவரால் பார்க்க முடியுது. அவளுடைய இருதயத்துல என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. அவளுடைய ஆவேசம் என்னன்னு தெரிஞ்சது. அவளுடைய மன உணர்வு எப்படி இருக்கிறது என்று தெரிந்தது.
அதனாலதான் நம்ம இங்க படிக்கிறோம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. சகோதரனே, இந்த காலையில சற்று நிதானமாக இந்த வார்த்தையை கவனிப்போம். அதாவது வீட்டின் கூரையை உடைத்து விட்டார்கள், கட்டிலை இறக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலவரம், இதை பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு கிரைம் சீன், ஒரு தீவிரமான கஷ்டம் நடந்த ஒரு இடம். அது யாராவது ஒருத்தனுடைய வீட்டை போய் உடைச்சா என்ன ஆகும்? இப்படி ஒரு கட்டில உள்ள இறக்குனா பிடிக்கினா அவனை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படிதான் மற்றவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இயேசு எப்படி பார்த்தார் பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைய, உங்கள் சூழ்நிலைய, உங்களுடைய வியாதிய, உங்களுடைய கஷ்டங்களை நீங்க திறந்து வெளியே வரணும். அதை இயேசுக்கு நீங்கள் அதை காண்பிக்கணும். உண்மையாகவே அவைகளை நாம் ஆண்டவரிடத்திலே காண்பிக்கணும். உங்களுடைய அன்பை, உங்களுடைய விசுவாசத்தை தேவனிடத்திலே காண்பிக்கணும். You have to prove your faith beyond any doubt. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று பைபிள் சொல்லுது. Faith without work is dead என்று பைபிள் சொல்லுது. இயேசு அவர்களின் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வார்த்தை தான் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. முதலாவது அந்த வியாதிப்பட்டவனை பார்த்து, அட பாவி, அட துரோகி, அட விபச்சாரக்காரனே, அல்லது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையினால, அல்லது அழகான ஒரு அசிங்கமான வார்த்தையினால அவர் சொல்லல. இன்னைக்கு நீங்க எந்த சாமியார்கிட்ட வேணா போங்க, உங்க பாக்கெட்டையும் உங்க கழுத்தையும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா உங்கள் இருதயத்தை அவர்களால் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவால உன் இருதயத்துல என்ன இருக்குதுன்றத அவரால் பார்க்க முடியும். லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அதாவது ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்றத தேவனால் அறிந்து கொள்ள முடியும். அவன் என்ன நினைக்கிறான்னா, நீதிமான் தன்னை நினைக்கிறானா, பாவின்னு நினைக்கிறானா என்ற விஷயத்தை தேவனால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த திமிர்வாதக்காரன் எவ்வளவு காலம் இப்படி இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனா அவனுடைய நண்பர்களுடைய உதவியினால அந்த கட்டிலோடு அவன் இறக்கப்பட்ட போது அந்த மனிதனுக்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மகனே என்று சொன்னார். சன் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இளைய குமாரன் லூக்கா 15வது அதிகாரத்துல தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த போது அந்த பையனே அந்த மகன் என்ற உறவை எடுத்து விட்டு, என்னை உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளும் என்று அவன் சொல்றான். அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை அவன் மாத்திக்கிட்டான். ஐ எம் யுவர் சர்வன்ட்னு சொன்னான். ஆனா அப்பா மகன் தான் சொல்றார். என் மகன் காணாமற் போனான், என் மகன் காணப்படுகிறான், என் மகன் மரித்தான், என் மகன் உயிர்த்தான். இப்படிதான் அந்த தந்தை சொல்றார். பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து மனிதரை எப்படி பார்க்கிறார்? சன், உறவு சொல்லுகிறார், அன்பு செலுத்துகிறார். மகனே என்ற சொல்லுக்குள்ள கெட்ட வார்த்தை இல்லை, சாபம் இல்லை, வெறும் அன்பு இருக்கிறது. அன்பு கொட்டுகிறது, உறவு கொட்டுகிறது. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நானும் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மத தலைவர்கள், தத்துவ ஞானிகள், இவங்களை எல்லாம் படிச்சு பார்த்தேன். ஒருத்தன் கூட பாவ மன்னிப்பு குறித்து பேச மாட்டான். அப்படியே ஒருத்தன் பாவத்தை குறித்து பேசினா பாவ மன்னிப்பை குறித்து அவனுக்கு பேச முடியாது. பாவ மன்னிப்பை அவனால் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள். தேவன் ஒருவரே பூமியிலே பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவர் என்பது ஆரம்ப கால மனிதர்கள் எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 9வது அதிகாரம் 6வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார்.
இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பாவங்களை குறித்து பேசுகிறார். ஒன்று, பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உடையவராயிருக்கிறார். 2, 3, பாவங்களை மன்னித்ததனால அந்த மகன் மீண்டும் எழுந்து நடந்து அவன் வீட்டுக்கு போகிறான். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்துக்குள்ள முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற முதல் பாடம் நான் ஒரு பாவி என்பது. இரண்டாவது பாடம் என் தேவன் என் பாவங்களை மன்னிக்கிறார் என்பது. சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தப்போ அவரை பார்த்த யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னான் என்று பாருங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதாவது பாவங்களுக்காக செலுத்தப்படுகிற ஒரு பலியான ஆட்டுக்குட்டி இயேசு என்று சொல்கிறான். பாவங்களை சுமக்கிறவர் என்று சொன்னான். அது உண்மைதான். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பாவ மன்னிப்பு என்பது ஒரு விஷயம், பாவத்தை நினையாமல் இருப்பது என்பது இன்னொரு விஷயம். Christianity guarantees not only forgiveness of sin and promises that God says, I will remember no more your sin. ஆகவே பாவ மன்னிப்பையும் பாவத்தை மறந்து விடுகிற ஒரு தேவனையும் கிறிஸ்துவ நமக்கு காண்பிக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்படியானால் பாவங்களுக்கு ஈடாக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். எந்த ஒரு மனிதனும் அதற்காக சிந்த முடியாது. ஏன்னா எல்லா மனுஷர்களும் பாவம் செய்திருக்காங்க. ஆகவே தான் தேவன் தமது சொந்த குமாரனை பாவம் மற்றவராக சிலுவிலே மறிக்க கொடுத்து அவர் சிந்திய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பை கிருபையாக நமக்கு வழங்குகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 12வது வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்துகிறார். 3 வசனங்களை நாம் வாசித்தோம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில். இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவங்களுக்கான இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். 3வது, இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து சுகமாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நம்மை பூரணப்படுத்துகிறவராக அவருடைய பலி இருக்கிறது. சகோதரர்களே, மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதனை பார்த்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனம் பாருங்கள். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த மனிதன் வரும்போது கை கால் அசைக்க முடியாதவனாக கட்டிலே இருந்தான். இந்த மனிதனுக்கு 4 நண்பர்கள். அந்த 4 பேரும் கயிறில் கட்டி வீட்டை கூரையை எடுத்து போட்டு அவனை உள்ளே இறக்கினார்கள். அந்த நிலையில உள்ள வந்த ஆளு இப்பொழுது அவன் எழுந்து நிற்கிறான், குனிந்து படுக்கையை சுற்றுகிறான், தோளிலே வைத்துக் கொண்டு அவன் நடந்து போகிறான். ஜனங்கள் அதை கண்டு மகிமைப்படுத்துகிறார்கள். இது நடந்த இடம் கப்பர்நாகும். கப்பர்நாகும் என்பது ஒரு பக்கம் ரோமர்கள், மறுபக்கம் கிரேக்கர்கள், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யூதர்களாலான 3 சமய மக்கள் அங்க இருந்தாங்க. இந்த 3 பேர் இதை பார்க்கிறாங்க. ரோமர்கள் தேவனற்றவர்கள், கிரேக்கர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், ஆனால் ஜீவன் உள்ள தேவனை தெரியாதவர்கள்,
யூதர்கள் தேவ நம்பிக்கையுடையவர்கள், ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள். ஆக இந்த 3 வகையான மக்கள் அங்க இருக்காங்க. நோ காட், எஸ் காட், ட்ரூ காட். எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்களுக்கு, ஆனா இயேசு யாருன்னு மட்டும் தெரியல. அன்பு சகோதரனே, இந்த காலையில நீங்கள் சந்தித்த இந்த இயேசு உங்களை மாற்றக்கூடியவர், உங்கள் வாழ்க்கை தலைக்கீழாக மாற்றக்கூடியவர். நீங்க நினைச்ச உங்க கட்டில நீங்களே எடுத்துட்டு போற அளவுக்கு உங்களை மாற்றக்கூடியவர். காலமெல்லாம் இந்த கட்டில இருந்து சாகனமா, காலமெல்லாம் இங்கே நாற்றத்தில் இருந்து சாகனமா, காலமெல்லாம் கையும் விரலும் இருந்தும் ஒரு உணவை எடுத்து சாப்பிட என்னால் முடியலையே, மடக்க முடியலையே, என் போரை எடுத்து போத்திக்க முடியலையே, ஏன்னா இந்த குடும்பத்தார் கேவலமா நடத்துறாங்களே என்று மனம் வருந்துகிற மக்கள் மத்தியில நீங்கள் ஒருவராக இருக்கலாம். மகனே என்ற ஒரு சொல் உங்களை ஆசீர்வதிக்கும். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்ன அந்த ஒரு சொல் உங்களை மாற்றும் என்று நான் நினைத்து நம்பிக்கையோட இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் ஒரு சொல் உங்களை மாற்றட்டும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற. நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மாறி வரும் இந்த சமுதாயத்தில், எல்லா மருந்துகளை நம்பிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில், பணத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் இயேசுவின் ஒரு வார்த்தை எங்களுக்கு பாவ மன்னிப்பாகவும் சரீர சுகமாகவும் மாற வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு இன்று ஒரு அற்புதத்தை உமக்கு சித்தமானால் நடப்பி தரலும். உமது வல்லமை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? சொல்லப்பட்ட வசனங்களை எழுதிக்கொண்டு அதை படித்து உணர்கிறீர்களா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து விதையை பற்றிய ஒரு உவமை சொல்லும் பொழுது, விதை தேவனுடைய வசனம் என்றும் 4 வகையான நிலம், 4 வகையான இருதயம் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே 4 பேர் திமிர்வாதக்காரன் ஒருவரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கிறார், சுமந்து வந்த 4 பேரை பார்க்கிறார். அந்த 4 பேருக்குள்ளும் இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறார். பிறகு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். எவ்வளோ ஒரு வல்லமை பாருங்கள். இந்த நாளிலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை பாவ மன்னிப்பு என்ற ஒரு சொல். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். இயேசு கிறிஸ்து அந்த 4 பேரிடத்திலே எதை கண்டார்? இந்த செய்தியை நீங்கள் ஞாபகப்படுத்தி சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. மீண்டும் உங்களை புதிய தொடரிலே சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?